This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓ மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதில் ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய உணவு வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே மூட்டு வலிங்கிறது அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வயசுக்காரவங்களுக்கு கூட. அதை நம்ம எடுத்துக்கிற உணவு முறைகளை வச்சு எப்படி சரி பண்ணலாம், மேலும் மூட்டு வலி வராமல் எப்படி தடுக்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான உணவுகளை உட்கொள்வது உங்கள் மூட்டுக்கு மற்றும் எலும்புகளை நம்ப முடியாத வழிகளில் ஆதரிக்கும். எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கான சிறந்த நல்ல உணவு நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விதைகள். சியா விதை, ஆளி விதை, வால்நட் மற்றும் பாதாம் போன்ற விதைகள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களால் நிறைந்தது. அவை மூட்டுகளை சுற்றியுள்ள வீக்கத்தை குறைக்கிறது. விட்டமின் இ போன்ற ஆக்சிஜனேற்றிகளும் அவற்றில் அதிகமாக உள்ளன. இது மூட்டு திசுக்கள் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவியாக இருக்குது. குறிப்பாக வால்நட் அதிக ஆல்ஃபா லினோலெனிக் அமிலம் உள்ளடக்கம் காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு சிறந்த நல்ல உணவாக இருக்குது. மூட்டு ஆரோக்கியத்தை அதிகரிக்க உங்களோட தினசரி உணவில் ஒரு சில விதைகள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். செகண்ட் வந்து குளிர்ந்த நீர் மீன். சால்மன், கானாங்கெழுத்தி மற்றும் சார்டின்கள் உள்ளிட்ட குளிர்ந்த நீர் மீன்கள் அவற்றின் அதிக ஒமேகா 3 கொழுப்பு அமில உள்ளடக்கத்திற்கு பெயர் பெற்றவை. இது வந்து மூட்டு வீக்கம் மற்றும் விறைப்பை குறைக்கும் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் மூட்டுகளில் குருத்தெலும்பு சேதத்தை மெதுவாக்கும் மற்றும் வலி நிவாரணத்தை அளிக்கும். கூடுதலாக மீன் விட்டமின் டியை அதிகமாக கொடுக்குது. இது கால்சியம் உறிஞ்சுதல் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று தான். எலும்பு மற்றும் மூட்டுகளுக்கு நல்ல உணவாக சிறந்த தேர்வாக அமைகிறது தான் இந்த மீன்கள். தேர்டு ஒன் வந்து பழம். தினமும் பழங்களை சாப்பிடுவது மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும். அதில் ஆரஞ்சு, பெர்ரி மற்றும் அன்னாச்சி போன்ற பழங்களில் குருத்தெலும்பு மற்றும் இணைப்பு திசுகளை வலுப்படுத்த உதவும் ஆக்சிஜனேற்றுகள் மற்றும் விட்டமின்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பெர்ரிகளில் மூட்டு வலியை குறைக்கும் சேர்மங்களான அந்தோசைனின்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் மூட்டு வலியை குறைக்கும் உணவுகள் நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டாலே போதும். சிலுவை காய்கறிகள், அதாவது ப்ரக்கோலி, காலிஃப்ளவர் மற்றும் ஃப்ரஸஸ் மூளைகள் போன்ற காய்கறிகள் சிலுவை குடும்பத்தை சேர்ந்தவை. அவை மூட்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் திறனுக்காக அறியப்படுகின்றன. இந்த காய்கறிகளில் மூட்டு வலி மற்றும் வீக்கத்துடன் தொடர்புடைய நொதிகளை தடுக்கும் சல்ஃபோராபின் என்ற கலவை உள்ளது. இது வந்து நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய வைட்டமின்களை வழங்குகிறது. இதனால் அவை எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு நல்ல உணவாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள். பீன்ஸ் மற்றும்
பயிர் வகைகளில் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது தசை மற்றும் மூட்டு ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. கருப்பு பீன்ஸு, கொண்டக்கடலை மற்றும் பயிர் வகைகள் வந்து ஆக்சிஜனேற்றங்களால் நிறைஞ்சிருக்கிறதுனால இது மூட்டு வீக்கத்துக்கும் குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அவை மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியத்தின் சிறந்த மூலமாகும். இவை இரண்டுமே ஆரோக்கியமான மூட்டுகளுக்கு அவசியமான ஒன்று. 6th ஒன் வந்து ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் எண்ணெயிலே குறிப்பாக எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒலியோகாந்தல் எனப்படும் ஒரு சேர்மம் இருக்கிறதுனால அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. இந்த கலவை மூட்டு வலி மற்றும் விரைப்பு குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. இது உங்கள் வாழ்க்கையில் உணவுகளில் ஆலிவ் எண்ணெயை சேர்ப்பது வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. மூட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆலிவ் எண்ணெய் நம்ம உணவுகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 7th ஒன் வந்து முழு தானியங்கள். பழுப்பு அரிசி, குயினோவா மற்றும் ஓட்ஸ் போன்ற முழு தானியங்கள் வந்து நார்ச்சத்து நிறைஞ்சது. இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைப்பதாக காட்டப்படுகிறது. முழு தானியங்கள் இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்துகின்றன. உடலில் கொழுப்பை வந்து குறைத்து மூட்டு வரக்கூடிய அழுத்தத்தை வந்து குறைக்க உதவுது. முழு தானியங்கள் நிறைந்த உணவு எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு நல்லது மற்றும் ஒட்டுமொத்த மூட்டுகளுக்குமே ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேர் காய்கறிகள் மற்றும் பூண்டு. சக்கரவள்ளிக்கிழங்கு, கேரட்டு போன்ற வேர்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகள் மூட்டு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. அதே மாதிரி பூண்டில் வந்து வீக்கத்தை தடுக்கும் சல்ஃபர் கொண்ட சேர்மங்கள் அதிகமாக இருக்குது. எலும்பு மற்றும் மூட்டுகளுக்கு இந்த நல்ல உணவுகள் குருத்தெலும்புகளை பராமரிக்க உதவுது. A மற்றும் C போன்ற அத்தியாவசிய விட்டமின்கள் நிறைய இருக்குது. லாஸ்ட் ஒன் வந்து டார்க் சாக்லேட்டு. ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்த டார்க் சாக்லேட்டு மிதமாக உட்கொள்ளும்போது மூட்டு ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவுகளில் ஒன்று. நார்மல் சாக்லேட்டை விட இந்த டார்க் சாக்லேட் தான் அதிகமாக எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கணும்னா ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. தேவைப்படுறப்ப நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப அந்த டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதன் ஃப்ளவனாய்டுகள் மூட்டு ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து உடலை பாதுகாக்குது என்றும் டாக்டர் சொல்கிறாங்க. மேலும் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. உகந்த நன்மைகளுக்கு குறைந்தது 70% கொக்கோ டீ நன்மைகள் கொண்ட டார்க் சாக்லேட்டை தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லது. கடைசியாக வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் சர்க்கரை உணவுகள். அதிக சர்க்கரை அளவு கொண்ட உணவுகளை எடுத்துக்கும் போது வீக்கம் மற்றும் மூட்டு வலியை அதிகரிக்கும். அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற அந்த இறைச்சிகள் வந்து வீக்கத்தை ரொம்பவே மோசமாக்கும். அதே மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், வெள்ளை ரொட்டி மற்றும் பாஸ்தா போன்ற உணவுகள் வீக்கத்தை இன்னும் அதிகமாக்கும். வறுத்த உணவுகள், எண்ணெயில் அதிகமாக போட்டு பொரிச்செடுக்கிற அந்த உணவுகள் வந்து கொழுப்புகளை அதிகமாக்குறதுனால மூட்டு வலி வந்து அதிகமாகும். அதிகப்படியான உப்பு, நம்ம சாப்பிட்ற உணவில் உப்பையும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய திரவ தக்க வைப்பை அதிகரிக்கும். இது மூட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ இதையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.